வணக்கம் கைஸ். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூமில் வந்து தெர்மாக்கோல் போடுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அந்த ஃபேனு தேவையான அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு எல் சேனல் வந்துட்டு போட்டாச்சு. இது வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் சேனல் வந்துட்டு எல்லா ஏரியாவுக்கும் வச்சு ஃபஸ்ட் வந்து எல் சேனல் கொடுத்துட்றோம். ஸோ எல் சேனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபேஸ் பண்ணி வச்சிங்கன்னா பொறுத்து தான் அடுத்ததாக நீங்கள் வந்து டி சேனல் வைக்கணும். ஸோ டி சேனல், எல் சேனல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்துடணும். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலடிக்கு சரியாக 8.3 அடியாக போனதுனால நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு வந்துட்டு தனியாக ஒரு டீ கொடுத்துருக்கோம். ஸோ தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 4 இருக்குங்க. 2க்கு 2 இருக்குது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2க்கு 4 தான் நல்லா போகும். ஸோ 2க்கு 4 போடுற மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன கஸ்டமைஸ்டாக பண்ணால் அது ரொம்ப காஸ்ட் வரும். ஸோ மார்க்கெட் அவைலபிலிட்டி இருக்கிற போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக யார் வேணால் போடலாம். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மெஷர் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் நிறையா வரும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபால் சீலிங்கோட எல்டிக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ அடிக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 அடிக்கு தான் வரும். தெர்மாக்கோல் 4 அடிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கிளாம்ப் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ அடிச்சு வச்சிட்டோம் சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. தெர்மாக்கோல் போடுறதுனால என்ன பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் இப்போ 2 டீயில் வந்துட்டு 2 லைனில் வந்து ஒரு லைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு டீ வந்து போட்டாச்சுங்க. ஸோ இது ஒரு ஈஸியாக யார் வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். 10க்கு 10 அப்படின்னா செல்ஃபாகவே போட்டுக்கலாம். அதுவும் பெரிய இஷ்யூ, பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லை என்ன. ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டில் எழுதி ஒரு ப்ராப்பராக டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக யார் வேணால் போடக்கூடியது ஒன்று தான். ஸோ இது ப்ரைஸ் லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தெர்மாக்கோல் கம்ப்ளீட் ஆகி சீலிங் முடிச்சாச்சு, ஃபேன்லாம் மாட்டியாச்சு. ஸோ முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால ஸோ முன்னாடி சப்போர்ட் நம்மளே வந்துட்டு ஒரு ப்ளைவுட் வாங்கி நாமளே வந்து ட்ரில் அடித்து கொடுத்துட்டோம். கஸ்டமர் சைட்டில் ட்ரில் அடித்து அதுக்கு ப்ரைமர் அடிச்சும் கொடுத்துட்டோம். ரொம்ப கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அவ்வளோதான் வேணும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ தேவையான உபகரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரில் மிஷினு, ஒரு ஃபெவிகால், ஒரு கட்ரு, அலுமினியம் பைப் கட்ரு, சேனல் கட்ரு, அப்புறம் ஒரு மார்க்கரு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீஃப் தெர்மாக்கோல் கட் பண்ணுறதுக்காக, க்ளவுஸ் அது மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல் போடுவாங்க, ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேடு, ஒயர் கட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டுக்காக நம்ம அடிஷனல் வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்துட்டு இது இல்லாமல் வந்து மெஷர்மெண்ட் டேப்பு. ஸோ ஒரு 10 மீட்டர் மெஷர்மெண்ட் டேப் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது இந்த வீடியோவில் கேப்சர் ஆகலை. ஒரு 10 மீட்டர் மெஷர்மெண்ட் டேப்பு அது ஒரு மேண்டட்ரியாக இருக்கும். இது இருந்தாவே போதும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 10 ரூமுக்கு ஒரு 2000 to 2300 வரும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜோட. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஒன்லி ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்டு வந்துட்டு மெட்டீரியல் சார்ஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எல்இடி சேனல் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ 10க்கு 10 ரூமுக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ட்ரில்லிங் மிஷின்ஸ் இதெல்லாம் இல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2200 உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். தெர்மாக்கோல் 4x2 1 இன்ச் தெர்மாக்கோல் மீடியம் டென்சிட்டி. தெர்மாக்கோல் லோ டென்சிட்டி, மீடியம் டென்சிட்டி இருக்குது. ஸோ ப்ரீமியம் டென்சிட்டி வந்து தேவையில்லை நம்ம வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா. மீடியம் டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2200 வந்துடும். ஸோ ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதான் நம்மளுடைய பேஜு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வந்துட்டு ஹோம் பில்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம இனி வரும் காலங்களில் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். இனி எல்லா வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஈரோடு கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கீங்க, தெர்மாக்கோல் போடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீட் போடணும் அப்படின்னா ப்ளீஸ் கமாண்ட் அஸ். அவர் டீம் வில் பி கான்டாக்ட் யூ. தேங்க்யூ.